இப்போ டிசிஎஸ்க்கு ஜாயின் பண்ண முடியுமா, நான் படிச்சு முடிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் உங்க கரியர்ல கேப் இருந்தா எல்லாமே நினைச்சுக்குவாங்கன்னா டெவலப்மெண்ட் சேலரி அதிகமாக கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கம்பெனி சைடில் இருந்துமே. என்ன விஷயங்கள பிரைமரியாக ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அங்கே போனால் கொஞ்சம் கெத்தா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களோட ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஸோ கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களுக்கு கரியர் கேப் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா நீங்க வந்து பாக்குற வேலையில நீங்க பிபிஓ இருக்கட்டும் கேபிஓ இருக்கட்டும் அங்க வந்து நீங்க 30,000 40,000 வாங்கிட்டு இருப்பீங்க சேலரி. பட் இதுல ஜஸ்ட் லைக் தட் மந்த்லி 8,000 சேலரி வாங்கிட்டு போயிடலாம். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி தமிழ்லயே பார்த்துருப்பீங்க, கரியர் கேப் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட முகமது ஹுசைன் பிரதரோட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி ஜாப் எடுக்கணும்னா பண்ணணும், பிளஸ் கரியர் கேப் இருக்கவங்களுக்கு ஐடி ஜாப் பாசிபிலிட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸ் இன்டு கரியர் கேப் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லயே பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு. என் பேர் முகமது ஹுசைன். டிசிஎஸ்ல 5 to 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். டீச்சர் இன்ஜினியரிங் முடிச்சேன். தென் ஸ்டார்டட் திஸ் கன்சர்ன். யூனிட் காலேஜ் பேசிக்கலா 3 வெர்டிகல்ஸ் இருக்கு, டெவலப்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேச போறோம். அவங்களுக்கு என்ன பிளேஸ் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டேஸும் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினான திங், கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஐடில ஜாப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு கரியர் கேப் இருக்கவங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஓகே சார். ஸோ கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெயினா பயப்படுறது எதுக்காக அப்படின்னா, பிஎஃப் இஷ்யூ நினைப்பாங்க. எனக்கு வந்து வேற இடத்துல பிஎஃப் வந்துருச்சு, எனக்கு பிஎஃப்ல வேற இதுல லிங்க், வேற கம்பெனியோட லிங்க் இருக்கு, 2 பிஎஃப் இருக்கு 3 பிஎஃப் இருக்குன்னு அதுக்கு ஒரு பயப்படுவாங்க. இல்ல எனக்கு கேப் வந்து நான் காலேஜ் முடிச்சு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், எனக்கு 5 இயர்ஸ் வேலை கிடைக்கல அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னொன்னு சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, 10th 12th 60% கம்மியா இருந்தேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட டிகிரி வந்து இது கிடையாது, ஐடி கிடையாது, இன்ஜினியரிங் படிக்கல, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஃபீல்டு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. இதுதான் மேஜரா நான் பார்த்தது இல்ல. சோ பட் மெயினா நினைக்கிறது, எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு, 3 இயர்ஸ் ஆச்சு, 4 இயர்ஸ் ஆச்சு, என்ன போக முடியுமா? ஓகே ஃபைன். சோ அதான் மெயின் பாயிண்ட். இந்த இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ் ஒர்க் பண்றேன், டிசிஎஸ் 5 இயர்ஸ் ஒர்க் பண்றேன். இப்போ என்னோட தம்பி எடுத்து வர்றான்ட்ட, இப்போ டிசிஎஸ்க்கு ஜாயின் பண்ண முடியுமா, நான் படிச்சு முடிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் உங்க கரியர்ல கேப் இருந்தா நீங்க நுழையவே முடியாது. ஈவன் நீங்க 12th முடிச்சு 2 வருஷம் கேப் விட்டு அதுக்கடுத்து காலேஜ் போனா கூட உள்ள போக முடியாது. சரியா? கண்டினியூஸா 2 இயர்ஸ் ஒருத்தர் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாம இருந்தாலும் உள்ள எடுக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய புரோட்டோகால்ஸ். அதே மாதிரி டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 60% கம்மியா இருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய புரோட்டோகால்ஸ். நான் டிசிஎஸ்ல இருக்கேன், என்கிட்ட அந்த பையன் கேட்டதா என்ன சொல்லிருப்பேன், முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த கம்பெனில இப்போ யூனிக்ல நான் பார்த்தது ஒரு 10,000 பசங்களை பார்த்துருப்பேன், 10,000 கம்பெனிஸ் நான் பார்த்துருப்பேன். அப்ராக்சிமேட்டா சொல்றேன், மைட் பி ராங். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி என்னன்னா, இப்போ உங்க அண்ணனோ தம்பியோ டிசிஎஸ் ஐடில ஒர்க் பண்ற உங்கள்ட்ட ஒரு பேப்பர் எடுத்து நீங்க எனக்கு ஒரு 50 கம்பெனி எழுதி கொடுங்க அப்படின்னா 50 எழுதி தள்ளுவாங்க அவங்க. டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஐபிஎம், கேப்ஜெமினி, டெக் மஹிந்திரா, ஜோவோ, மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், இந்த மாதிரி அவங்க எழுத சொன்னாலே 50 கம்பெனி எழுத மாட்டாங்க. ஐடில ஒர்க் பண்ணவங்களே கூட. பட் மார்க்கெட்ல லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு. இது எல்லாமே லெஸ் தென் 10% கம்பெனிஸ். எஸ், இந்த கம்பெனிக்கு புரோட்டோகால்ஸ் இருக்கு, இந்த கம்பெனி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா பெரிய கம்பெனி க்ரோ ஆயிட்டாங்க, லேக்ஸ் கணக்கில் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க, அவங்க புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த கம்பெனி நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. மோர் தென் 90% கம்பெனிஸ்க்கு இந்த கரியர் கேப் இஷ்யூவே கிடையாது. எங்கள்கிட்ட படிச்சு 10th 12th பிகாம் இந்த மூணுமே கரஸ்பாண்டன்சில படிச்சு 12 lakhs பேசவங்க இருக்காங்க அந்த கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ். பட் படிச்சாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, அது வேற விஷயம். இது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றேன் நான். இது எதுவுமே நீங்க ஃப்ரீ அவுட் இருக்கு. இந்த கம்பெனிஸ்க்கு புரோட்டோகால்ஸ் இந்த கம்பெனி போறதே இல்ல. மோர் தென் 90% கம்பெனிஸ். அப்புறம் எல்லாம் சின்ன கம்பெனி கிடையாது, எல்லாமே பெரிய எம்என்சி கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே நாலேஜ் மட்டும் தேவை. சோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஆஃபர் வாங்கி சம்பளம் வாங்குறதுக்குள்ள நீங்க 2 மாசம் சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம். சோ அதனால அது பிரச்சனையே கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். சோ கரியர் கேப்ன்ற விஷயத்தை விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா தட் இஸ் மோர் தென். ஓகே. சோ கண்டிப்பா கரியர் கேப்ங்கிறது கம்பெனிஸ் எடுக்க மாட்டாங்க. பட் அந்த 10% ஆஃப் கம்பெனி நீங்க சொன்ன மாதிரி பெரிய 10% few companies. சோ பட் 90% ஆஃப் கம்பெனி நேமே தெரியாத கம்பெனி எக்கச்சக்கமா நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. சோ தே ரெடி டு டேக் a கரியர் கேப் ஸ்டூடண்ட். சோ கரியர் கேப் ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கம்பெனி சைடுல இருந்துமே. என்ன விஷயங்கள பிரைமரியா ஒரு கரியர் கேப் ஸ்டூடண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க கம்பெனி? ஃபர்ஸ்ட் கரியர் கேப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றது ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கோர்ஸ். சரியா? இப்போ அவங்க வந்து இப்போ டெவலப் சே ஃபார் எக்ஸாம்பிள் கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராவோ ஒரு டேட்டா சயின்ஸ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அவ்வளவு ஈஸியா கோப் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பசங்க போய் திட்டு வாங்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 22 பாஸ் அவுட் இருப்பீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 10 வருஷம் ஏஜ் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்களால சைக்காலஜிக்கா முடியாது. கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அங்க போனா கொஞ்சம் கெத்தா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களோட ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஸோ கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ரிஃபர் பண்றது ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் தான்.
இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கோர்ஸ்ங்கிறது வந்து பிபிஓ கேபிஓ மாதிரி கிடையாது. இது பக்கா ஐடி தான். ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இப்போ ஐடி சைட்ல வரும்னு சொல்லிட்டீங்க. நிறைய பேர் இப்போ சப்போர்ட் அப்படின்னாவே டிஃபரெண்டான சப்போர்ட் ஏதோ பேசிக்கான வேலை போல அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள் நினைச்சுக்கிறாங்க. இந்த ஐடில ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்லாம் வரப்பெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் வேலை அப்படிங்கிறது? ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படிக்கிறவங்க 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து என்விரான்மெண்ட் சப்போர்ட் ஒன்று பண்ணுவாங்க, ஒன்னு வந்து டெக் சப்போர்ட் ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்விரான்மெண்ட் சப்போர்ட்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெவலப்பர் இருப்பான், ஒரு டெஸ்டர் இருப்பான், ஒரு மீடியேட்டர் சப்போர்ட் இருப்பான். டெவலப்பர் டேட்டா கோட் டெஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, என்னோட வழியா தான் கொடுப்பாங்க. டெஸ்டருக்கு ஏதாச்சும் இஷ்யூ நான் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். டேட்டா பேஸ்லாம் சரி, சர்வர்லாம் சரி, இது எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணி கொடுப்பேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் அது. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் சப்போர்ட், டெக் சப்போர்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட் பேங்க் வெப்சைட் யூஸ் பண்றோம், www.sbonline.com போடுறோம், ஏதோ ஒன்று ஒர்க் ஆகல, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணுவாங்க. கஸ்டமர் கேருங்க லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் வச்சுப்பாங்க. இந்த இஷ்யூலாம் வந்துச்சுன்னா எல்லோன் சப்போர்ட் கொடுங்க, இந்த கொஸ்டின் இதா பண்ணுவாங்க. எல்லோன் சப்போர்ட் தான் நம்ம பசங்க படிக்கிறது. எல்லோன் சப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ப்பாங்க டேரக்டா டேட்டா பேஸ் ஃபிக்ஸ் இருக்கும், இல்லாட்டி யூனிக் சர்வர்ல ஃபிக்ஸ் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. இதுக்கு அடுத்து L2 சப்போர்ட், L3 சப்போர்ட், இதுக்கு அடுத்து டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வரிசையா போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கண்ட்ரோல் தான் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த கரியர் கேப் இருக்கவங்க இப்போ ஜாபுக்கு வராங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஏஜ்ட் ஆயிருப்பாங்க, 25, 26 இல்லை 27, மேபி 4-5 வருஷம் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட சேலரி எதிர்பார்ப்புமே கொஞ்சம் வந்து ஹையா இருக்கும். எஸ். ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல வரப்போ இந்த சேலரி பேக்கேஜ் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பெஸ்ட் நீங்க கேட்டது எல்லாமே நினைச்சுக்குவாங்கன்னா டெவலப்மெண்ட் சேலரி அதிகமா கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஆவரேஜா எங்க இதுல டெவலப்பர்ஸ் அதிகமா சாம்பிள் வாங்குறதான ப்ரொடக்ஷன் சப்போர்ட் காரங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஆவரேஜா நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 7.5 lakhsல இருந்து ஒரு 14.5 lakhs 15 lakhs வச்சுக்கோங்களேன். 7.5 to 15 lakhs வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஆவரேஜா அது. ஓகே. ஸோ இப்போ இவ்வளவு சேலரி வாங்குறாங்க பட்சத்துல எந்த விஷயத்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வைஸ்ல எந்தெந்த இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்? எஸ், இதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இவர் எலிஜிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ல ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் யூ மஸ்ட் ஸ்கோர் 80 out of 100 வச்சுக்கோங்க. டெக்னிக்கலா யூ ஹேவ் டு ஸ்கோர் 35 out of 100. ஸோ இது 35, இது 80 இருந்தா போதும். இந்த 80 இஸ் மேண்டேட்டரி. நீங்க கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களுக்கு கரியர் கேப் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா நீங்க வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க ஒரு பிபிஓ ஒர்க் பண்ணுவீங்க, வாய்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க, யூஎஸ் கிளையன்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, ஒர்க் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி HR ஒர்க் பண்ணிருப்பீங்க, ரெக்ரூட்மெண்ட் இருந்திருப்பீங்க, உங்களுக்குலாம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தி பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல ஏன்னா நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு பாக்குற வேலையில நீங்க பிபிஓ இருக்கட்டும், கேபிஓ இருக்கட்டும், அங்க வந்து நீங்க 30,000 40,000 வாங்கிட்டு இருப்பீங்க salary. பட் இதுல ஜஸ்ட் லைக் தட் மந்த்லி 8,000 salary வாங்கிட்டு போயிடலாம். ப்ரொடக்ஷன் சப்போர்ட் எஸ். வரப்போ. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல ஒரு கரியர் கேப் இருக்கவங்க வந்து படிக்கிற நிறைய அட்வான்டேஜ் பத்தி இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல என்ன டிராபேக்ஸா மெயினா உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எஸ், டிராபேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்லாம் போடுவாங்க. ஒரு வாரம் மார்னிங் ஷிஃப்ட், ஒரு வாரம் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், ஒரு நைட் ஷிஃப்ட். ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதனால இது யாருக்கு பெரிய டிராபேக்கா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் மேரேஜ் ஆன விமன் கிட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு பேபி கேர் பண்ணி ஆள் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட் வந்து சில பேருக்கு செட் ஆகாது. சில பேர் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க்கே பண்ண முடியாது. மந்த்லி ஒரு நைட் ஷிஃப்ட் இருந்தா கூட நான் நைட் முடிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு ஓகே. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பெஸ்டா இருக்காது. ஓகே. பட் ஐடி இண்டஸ்ட்ரி என்டர் ஆக ஒரு ஈஸியஸ்ட் என்ட்ரி எது பார்த்தா ப்ரொடக்ஷன் சப்போர்ட். நீங்க உள்ள போங்க, ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுங்க, அதுக்கு இன்டர்னால நீங்க மைக்ரேட் ஆகிக்கலாம். ஓகே. ஸோ பட் ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்குங்கிறது ஒரு எஸ். டிராபேக்கா இருக்கு. ஸோ இப்போ ரொட்டேஷன் ஷிஃப்ட்லாம் இருக்கு, இப்பெல்லாம் இருக்குங்கிற பட்சத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குமா இந்த ரோல்? எஸ், இதுல பிளஸ் பாயிண்ட் தான். ரைட் கொஸ்டின் ஆக்சுவலா அது. நைட் ஷிஃப்ட் இருக்குன்றதுனால கம்பெனிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு மட்டும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இன்னும் கட் டவுன் பண்ணவே இல்ல. நிறைய டெவலப்மெண்ட் டெஸ்டிங்லாம் கட் டவுன் ஆயிருச்சு. பட் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல மட்டும் நிறைய ஃபீமேல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல. இப்போ அவங்களாம் நைட் ஷிஃப்ட் கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்றதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு மட்டும் இன்னும் பட் ஸ்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளா தான் இருக்கு. ஓகே. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எஸ் கண்டிப்பா. எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதுல நைட் ஷிஃப்ட் இருக்குன்ற ஒரு டிராபேக்கும் சொல்லியிருக்கீங்க. பிளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் குடுக்குறாங்க. இதை தாண்டி வேற ஏதாச்சும் ரோல் இருக்கு? ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஓகே. பட் இதை தாண்டி இப்போ ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்ட் வேற ஏதாவது பண்ண நினைக்கிறேன்னா வேற என்ன பண்ணலாம்? ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தவிர கரியர் கேப்ஷன்ஸ் வருது என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் தி பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா ETL டெஸ்டிங் சொல்லுவாங்க. ETL டெஸ்டிங்கிறது டேட்டா இன்ஜினியரிங் கீழே வரும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ETL டெஸ்டிங் வந்து பியூர் மேனுவல் டெஸ்டிங் மாதிரி இருக்காது. யூ மஸ்ட் ஹேவ் ஸ்ட்ராங் நாலேஜ் இன் SQL. SQL மட்டும் பக்காவா தெரிஞ்சா போதும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ETL டெஸ்டிங். இந்த ETL டெஸ்டிங்கும் கரியர் கேப்ஷன்ஸ்க்கு தி பெஸ்ட் ஆப்ஷன். டெஸ்டிங் சொன்னீங்க நீங்க வேற டெஸ்டிங் வச்சிருக்காங்க, அந்த ஆட்டோமேஷன் மேனுவல் வச்சிருக்காங்க. இது வந்து ETL டெஸ்டிங். இது வந்து என்ன நிறைய டேட்டா வேற டூல்ஸ் இருக்கும், டப்னிஷியோ அந்த மாதிரி டூல்ஸ் நிறைய இருக்கும். அந்த டூல்ஸ்ல வர ரிசல்ட் வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க SQL queries அடிச்சு. ஓகே. சோ இதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த ETL குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரியர் growth சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க கேட்ட சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலா. சோ ஏன் அப்படின்னா ETL டெஸ்டிங் தான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல். ஒரு ETL ஸ்ட்ராங்கா இருக்கணும், ETL டெஸ்டிங் இருக்கு, ETL டெவலப்மெண்ட் ரோல் இருக்கு, அதுக்கடுத்து டேட்டா இன்ஜினியரிங். இது படிச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல அப்படியே டேட்டா இன்ஜினியரிங் ஈஸியா மைக்ரேட் ஆயிடலாம். ஓகே. ஸோ ETL சைட்ல இருந்து எஸ் ஃபர்தரா எஸ் அடுத்தடுத்து. ஓகே. ஸோ செகண்ட் டைப் ETL டெஸ்டிங் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்து படிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு 2-3 சஜஸ்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் படிக்க கூடாது, இல்ல நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ற மாதிரியான ரோல்ஸ் வந்து இருக்கா அந்த மாதிரி கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல பார்ப்பாங்க. அந்த 10th படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம், 12th படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம், ஆன்லைன்லயே டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சிடலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் படிச்சிடலாம்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க.
இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், கரியர் கேப் அதுக்கப்புறம் பிசினஸ் அனலிட்டிக்ஸ்னுவாங்க. அந்த 3 கோர்ஸ் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. பிளஸ் வந்து இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஃபுல் கேப் விட்டு டைரக்ட்டா கோர்ஸ் படிச்சா உங்களுக்கு பிளேஸ்மென்ட் ஆகவே முடியாது. ஓகே. ஆல்ரெடி இண்டஸ்ட்ரில ஒர்க் பண்றாங்க. அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது படிக்கலாம். இண்டஸ்ட்ரியே பார்க்காதவங்க புதுசா போய் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ்லாம் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு அப்ஸ்கில் பண்ணா கூட இது ஓகே. ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரி என்னன்னே தெரியாதவங்க தயவு செஞ்சு படிக்காதீங்க. இது வந்து கம்ப்ளீட் போகஸ் தான். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்க பாப்பீங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ், நான் கோடிங் ஜாப்ஸ் சொல்லி சேர்ந்துருவாங்க. 80,000 1 லட்சம் கட்டி. இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஓகே. நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸோ டேட்டா சயின்ஸ்லாம் போறாங்க அப்படின்னா பைத்தான் நாலேஜ் மேண்டேட்டரி காமிச்சிட்டாங்க. நான் ப்ரோக்ராமிங் தான் போறாங்க. பட் இன்னைக்கு லெவல்ல பைத்தான் தான் வந்து அசைக்கவே முடியாத ஒரு லாங்குவேஜ் ஆனதுனால பைத்தான் தெரியாம டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் போயிடவே போயிடாதீங்க. அது வந்து ஒரு யூஸ்லெஸ் கோர்ஸ் ஆயிரும். ஓகே. கிரேட். ஸோ கரியர் கேப் பத்தி நெறைய விஷயங்கள் எது படிக்கலாம், என்ன மாரி விஷயம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, எது படிக்கணும்னு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் அண்ட் கன்க்ளூஷனா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு கரியர் கேப் இருக்கவங்களுக்கு எந்த விஷயத்த சஜெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? 2 விஷயத்துக்காக கரியர் கேப் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எதுக்குன்னா சேலரிக்காக தான். என்னடா நம்ம 10th 12th நல்லா படிச்சோம், நல்ல மார்க் எடுத்து காலேஜ்ல போய் படிச்சோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சோம், நம்ம சேலரி 20,000 இருக்கு, 30,000 இருக்கு அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. உங்க கூடவே காலேஜ்ல உன்னைய விட படிப்புல கம்மியா இருக்கவே அந்த பீரியட்ல ஐடி சேர்ந்து நீங்க மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிக்கலாம். அது ஒரு ஃபீலிங்ஸா இருக்கும். செகண்ட் வந்து நீ பாக்குற ஒர்க்ல வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருந்திருக்கும். 10 12 மணி ஒர்க் பண்ணிருப்ப, சாட்டர்டே ஒர்க் பண்ணுவ. சேலரிலயும் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஜாப் கல்ச்சர்லயும் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருப்பீங்க. உண்மையிலே உனக்கு ஐடில போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உன்னோட ஜாப் பக்கா உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா யூ கேன் கண்டினியூ வெரி வெல் கண்டினியூ தேர். உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லன்னா நீங்க யூ கேன் ஸ்விட்ச் ஓவர். நீங்க வந்து 2010க்கு அப்புறம் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி 2010ல இருந்து 25 வரைக்கும் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. 18 ஈஸியா என்ட்ரி ஆயிடலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஈஸியா என்ட்ரி ஆகி நல்ல சேலரியிலே போயிடலாம். 10 லட்சம் சேலரி ஈஸியா போயிடலாம். உங்களுக்கு இந்த ரிலேட்டட் கைடன்ஸ் தேவைப்பட்டா நீங்க எப்பனாலும் சென்னை ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம். ஐ அம் அவைலபிள் அட் ஆல் த டைம்ஸ். ஒன்லி சண்டே மட்டும் தான் இருக்காது. நீங்க வந்து வாங்க நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஷன்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு நேரம் ஃபுல் டே கூட ஆஃபீஸ்ல உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் நீங்க. ஐடில ஒரு நல்ல கரியர் உங்களுக்கு இருக்கு. கேன் யூட்டிலைஸ் தட். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கிரேட். சூப்பர். ஸோ இவங்களோட யூடியூப் சேனலுமே டிஸ்கிரிப்ஷன் யூனிக் டெக்னாலஜிஸோட அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. நெறைய வீடியோஸ் வந்து கைடன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாண்டி சார் சொன்ன மாரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து மீட் பண்ணணும், டவுட் கேட்கணும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நெறைய டவுட்ஸ்லாம் வந்திருக்கலாம். பேசணும்னு நினைச்சீங்கனாலுமே ஃப்ரீ கன்சல்டிங்கா ஜஸ்ட் ஆஃபீஸ் அவங்க லொகேஷன் கீழ குடுக்குறேன். வந்துமே டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்ல உங்க டீம ரீச் அவுட் பண்ணா நான் ஹெச்ஆர்ஸோட நம்பர்ஸ் குடுக்குறேன். அவங்களும் ரீச் அவுட் பண்ணிக்கோன்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க் யூ சோ மச். சீ யூ ஆல் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.